அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் தந்தை பெரியார் தான் இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ். அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்குமே திராவிட தோழர்களுக்கு. அவர் கிட்டத்தட்ட எப்பாடி பேராண்டிகளா, என் கௌரவத்தை நீங்க காப்பாத்துனதெல்லாம் போதும்டா, என் கௌரவத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி நீங்க பார்த்த வேலையெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கலாம்ப்பா, இதோட நிறுத்திக்கலாம். நீங்க என் கௌரவத்துக்காக போராடி போராடி என் கௌரவத்தை நாரடிச்சிட்டீங்க, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நாங்க தட்டி கேட்போம், நீங்க சும்மா இருங்க, உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்தி பழைய மாதிரி தூக்கி நிறுத்தாம நாங்க ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமா இருக்கிறாங்க. அப்படி பல பேர் பிடிவாதமா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த வரிசையில் திருமுருகன் காந்தி, தோழர் திருமுருகன் காந்தி, ஆமா, அவர் பாருங்க, முதல்ல ஒரு தடவை புண்பட்டாரு, அடுத்து ஒரு 10 நாள் கேப் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு அந்த புண்ணு ஆடுறதுக்கான இடைவெளி அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் 10 நாள் கழிச்சு ஒரு தடவை புண்பட்டு ஒரு பதிவு ஒண்ணு போட்டாருங்க. அந்த பதிவு நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடறேனே. சேட்டைகள் அதிகமாயிருச்சு. இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக பெரியாரை அவதூறு செய்யும் சீமானின் வீடு ஜனவரி 20ஆம் தேதி முற்றுகையிடப்படும். மேலும் அவருக்கு அவர் RSS நண்பராக அவர் மாறினதுனால அவருக்கு சங்கிகளின் தேசிய பானமான கோமியம் அனுப்பி வைக்கப்படும். தோழமை அமைப்புகள் இணைந்து இவற்றை செவ்வனே செய்து முடிப்பார்கள் அப்படின்ட்டு. ஜனவரி 20ஆம் தேதி நாங்க போயிட்டு வீடு முற்றுகையிட போறோம், கோமியத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க போறோன்ட்டு. ஏற்கனவே நீங்க முட்டை செருப்பு அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டாரு. கரெக்டா இந்த சைஸ்ல செருப்பு அனுப்பிச்சு வைங்க, முட்டையா இருந்தா நாட்டுக்கோழி முட்டையா அனுப்பிச்சு வைங்க அப்படின்ட்டு. கோமியத்துக்கு என்ன, கோமியத்துக்கு மட்டும் என்ன, கோமியத்தை அழகா நம்ம உரமாக பயன்படுத்தலாம். அதுல பாருங்க, வெறும் கோமியமே அனுப்பாம அதோட சேர்ந்து கொஞ்சம் தயிர், நாட்டு மாட்டு தயிர், கோமியமும் நாட்டு மாட்டு கோமியமா இருக்கணும், இளநீ 2-3, நெய், இதெல்லாம் சேர்த்து அனுப்புனீங்கன்னா அப்படியே பஞ்சகவியா நீங்களே தயாரிச்சு அனுப்பிச்சாலும் சரி இல்லையா, அதை அப்படியே கலந்து தயாரிச்சு அங்க வீட்டுல எப்படி தோட்டம் இருக்குல்ல, அங்க இருக்கிற செடிகளுக்கெல்லாம் அப்படியே போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு பூத்து குலுங்கி காய்ச்சி கனி தர போகுது. அது அடுத்த தடவை நீங்க வரும்போது சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதனால நீங்க கோமியத்தை கொண்டு வரது அனுப்புறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது தோழர் திருமுருகன் காந்தி கோமியத்தை கலெக்ட் பண்ண போற போது ரொம்ப கவனமா போங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், மாட்டுக்கு நான் தோழர் திருமுருகன் காந்தி அப்படின்லாம் சொன்னா தெரியாது. நீங்க போயிட்டு முன்ன பின்ன எதையாச்சும் பண்ணி அது பாட்டுக்கு அந்த நேரத்துல ஏதாச்சும் காலக்கையில தூக்கி உதையதைய போட்டு அதுக்கு இந்த இடத்துல தான் உதைக்கணும், இந்த இடத்துல பட்டாதான் கொஞ்சம் ஆபத்து அப்படின்லாம் தெரியாது. பார்த்து பத்திரமாக கோமியத்தை கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா பாருங்க, கோமியத்தை கலெக்ட் பண்ணிட்டு நீங்க 22ஆம் தேதி முற்றுகையிட வரணும், மிஸ் ஆயிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். பாருங்களேன், கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு கோமியம் கலெக்ஷன் பண்றதுக்கு ஊரா போய் சுத்த போறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அதாவது தோழர் திருமுருகன் காந்தி அது என்ன 20ஆம் தேதி செலக்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் வீடு தான் முற்றுகையிடுவாரு, அலுவலகத்தை முற்றுகையிட மாட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கப்புறம் கடைசி வரி, அதை கவனித்தீரா, படிச்சு காமிக்கிறோம் பாருங்களேன். தோழமை அமைப்புகள் இணைந்து இவற்றை செவ்வனே செய்து முடிப்பார்கள். அப்போ ஒத்த அமைப்பை வச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, 4 பேர் கூட தேராது. உங்க ஒத்த அமைப்பை கொண்டு போறதா தான் நீங்க ஒரு பைக்ல தான் போகணும். அப்போ தோழமை அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துனா ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு வந்துடலான்னு ஒரு பிளானு. 15 வருஷமா சீமானி என்ன சாதித்தார் என்ன சாதித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு ஒரு அமைப்பு ஒத்த அமைப்பை போய் நிக்கிற அளவுக்கு கூட அந்த மே 17 அமைப்புல ஆள் இல்லையா அப்படிங்கிற ஒரு வேதனைக்குரிய நிலையில தான் தோழர் திருமுருகன் காந்தி இருக்காரா அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க தோழமை அமைப்புகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே செவ்வனே செய்து முடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல பாருங்க, அதை நாங்க மறுபடியும் 2 நாள் தள்ளி போட்டோம். 20ஆம் தேதிக்கு பதில் 22ஆம் தேதி நாங்க வீடு முற்றுகையிட போறோம்னு சொல்லி மறுபடியும் இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு சந்தேகம் தான். அதாவது இப்ப சென்னையில தான் இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இப்ப முற்றுகையிடுறதா இருந்தா இப்போ இந்த 4-5 நாள்ல போயிருக்கலாம், இந்த பொங்கல் டைம்ல கூட போயிருக்கலாம், போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்திருக்கலாம். பிரச்சனை என்னன்னா, இந்த 2-3 நாளாவே பொங்கல் கொண்டாட்டம்னு சொல்லி தம்பிகள் நிறைய பேரு அங்க கூடி இருப்பாங்க, குழுமி இருப்பாங்க. நம்ம ஒரு ஷேர் ஆட்டோவில் போனா மறுபடியும் அந்த ஷேர் ஆட்டோவிலே திரும்பி வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டியதா இருக்கும். அதனால இந்த 17-18 பொங்கல் கழியட்டும், அப்போ கொஞ்சம் வீடு காலியா இருக்கும். அது போக ஈரோடு பரப்புரைன்னு சொல்லி இவரு கிளம்பி ஈரோட்டுக்கு போயிட்டாருன்னா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க உள்ள வேலை பாக்குறவங்க அல்லது வீட்டுல இருக்கிறவங்க. அப்படி போய் வெளியே சும்மா ஒரு ஆட்டோவில் போய் சவுண்டு குண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நானும் போராடிட்டேன் அப்படின்ட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக போட்டுக்கிற மாஸ்டர் பிளான் தான் இதுவா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு நிலவுது. அதனாலதான் 22ஆம் தேதிக்கு அதை தள்ளி வச்சிருக்காரான்ட்டு. அலுவலகம் எங்க தானே இருக்குது, ராவணன்குடியில், அங்க போய் முற்றுகையிடலாம்ல, அது என்ன வீட்டுக்கு போய் முற்றுகையிடுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அங்கதான் இருக்குது திருமுருகன் காந்தி அவர்களுடைய சூட்சமம். என்ன அப்படின்னா, அலுவலகத்துக்கு போனா எப்படியும் 10 பேர் இருப்பாங்க, 10-20 பேர் இருக்கத்தான் செய்வாங்க.
அங்க எங்க நம்ம வந்து 32 அமைப்புகளை சேர்த்துக்கிட்டு 12 பேர் போனோம்னா என்ன ஆகிறது? அது சரியா வராது அப்படின்னு ஒரு யோசனை போட்டு வீட்டாண்டே போயிட்டு நம்ம பாட்டுக்கு தூரமா இருந்து சத்தம் போட்டு வந்துடலாம்னு யோசிக்கிறாரா? கைதாயிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி. கைதானாலும் காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மா கைது பண்றோம்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துட்டு வர்றது, பஸ்ல ஏத்திட்டு போறதுன்னு சொல்லி அரசாங்க பணத்தை வீணாக்காதீர்கள். அவங்களே ஒரு ஷேர் ஆட்டோல வருவாங்க, இல்ல ஏதோ பைக்ல வராங்கன்னா கூட கவர்மெண்ட் சார்பில் ஒரு ஷேர் ஆட்டோவை மட்டும் எடுத்து அதுல ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போய் அந்த பக்கமா விட்டுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். சும்மா பேருந்து அப்படின்லாம் சொல்லி அரசு பணத்தை வீணாக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதுபோக இவங்க அலுவலகத்துக்கு ஏன் போய் முற்றுகையிட மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு இன்னொரு காரணம் இந்த ஒரு சூட்சம் இருக்குமா அப்படின்ட்டு. என்னன்னா இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்னாடி போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு குறிப்பு, நாங்க வந்து சீமானவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்துல கிருகிருன்னு வந்துட்டாங்க. என்ன நினைச்சு வந்தாங்கன்னு தெரியல. வந்தாங்க, முற்றுகை இட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் செய்தி கேள்விப்படுறோம். கட் பண்ணா ஒரு வீடியோ வருது நம்ம கிரிகாலன் சேனல்ல. அந்த பார்த்தா அதே தோழர்கள் அப்படியே நின்றுட்டு நாங்க முற்றுகை போனோம், எங்களை தாக்கிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம், இது ரவுடித்தனமா நடந்துக்கிறாங்க. அவங்க இடத்துக்கு நீங்க போனீங்க, முற்றுகையிடுற அப்படின்னு சொல்லி போய் கல்லெல்லாம் கொண்டு எரிஞ்சதாக செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம். இதை வீரமா அப்படி நெஞ்ச விடைச்சவனா அப்படின்ற மாதிரிலாம் போனீங்க. திடீர்னு கட் பண்ண மூச்சு வாங்கிக்கிட்டு எதுக்கு அந்த பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க, என்னையா நடந்துச்சு, ஐயோ எங்க தோழர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் போதே அது ஒண்ணும் இல்லப்பா, வந்து பேசுறதோடு நிறுத்தாம கொஞ்சம் சில பல சலம்பல் பண்ணிருக்காங்க. அதனால லைட்டா அந்த அலுவலகத்தில் இருந்தவங்களே ஒரு சின்னதா ஒரு எதிர்வினை, அந்த எதிர்வினையில ஏற்பட்டதுதான் இந்த மூச்சு வாங்குதல் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப இந்த செய்தியை தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் கேள்விப்பட்டுட்டு தான் வேணாம் நம்ம அலுவலகத்துக்கு போன ஒரு விளம்பரம் கிடைக்கும், செய்தியெல்லாம் நம்ம வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம பாட்டுக்கு 32 அமைப்புகளும் சேர்ந்து கூட்டிட்டு போய் அங்க ஒரு 10 பேர் நம்மள இதே மாதிரி மூச்சு வாங்க பேட்டி கொடுக்க வச்சிட்டாங்கன்னா அதனால நம்ம அலுவலகம் வேண்டாம், நம்ம எதுக்கும் வீட்டாண்டே போயிட்டு சத்தம் போட்டு ஒடியாந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு. இதோட சேர்ந்து இவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஆட்களே இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களே அல்லது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவங்க எல்லாருமே இருந்தாலுமே கூட அங்க அவங்க அமைதியா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா வீடு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது வீட்டாண்ட எந்த விதமான ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, சலசலப்பும் ஏற்பட்டக்கூடாது, அல்லது வந்து வேற எதுவும் ஒரு சங்கடமான சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு, குடியிருக்கிறவங்களுக்கு, அங்க வசிக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்க பார்ப்பாங்க. அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம சவுண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி அடிக்கடி வீட்டாண்ட போயிட்டு பிரச்சனை பண்றது, காவல்துறை வர்றது அப்படி இப்படின்னு சொல்லி அங்க சலசலப்பு ஏற்படுத்திட்டே இருந்தா ஒரு அழுத்தம் ஏற்படும்ல. இது வந்து எவனோ ஒரு பெரிய மனுஷன் கொடுத்த ஐடியா தான், ஒரு பெருச்சாலி கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். இதை பண்ணுங்க, இதுதான் கரெக்டா இருக்கும். அதாவது வீட்டாண்ட போயிட்டு அப்பப்ப பிரச்சனை பண்ணோம்னா அப்போ அங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே என்னங்க இப்படி இருக்கு, இது எப்படிங்க அப்படின்ற மாதிரி எதனா சொன்னாங்கன்னா அதையே ஒரு சாக்கா வச்சு ஒரு அழுத்தமா கிரியேட் பண்ணி வீடு கிடைக்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கள மறுபடியும் அந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் வெளியே போற மாதிரி பண்ணிட்டோம்னா மறுபடியும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நான் மீசையை தடவிக்கிட்டு ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஒரு பெரிய மனுஷன் கொடுத்த ஐடியா தான் இந்த வீட்டாண்ட போறதா இருக்குமோ அப்படின்னு சொல்லியும் ஒரு சந்தேகம் நிலவுகிறது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே ஒரு அடிப்படை, அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களால வந்து கொலை மிரட்டல் விட முடியுது, காலை உடைப்போம், கையை உடைப்போம், அங்க பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம், சும்மா விட மாட்டோம், கால் வைக்க விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு வீடை முற்றுகையிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் இவங்களால ஏன் தெரியுமா பண்ண முடியுது? சுருக்கமா சொல்றேன் பாருங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் இவங்களெல்லாம் எப்பயுமே ஒரு காமெடியா, ஒரு தமாசா, சரி பண்ணிட்டு போ அப்படிங்கிற ரேஞ்சிலேயே பாக்குறதுனால இவங்க பேசக்கூடிய அவ்வளவு வன்முறையான வசனங்களையும் வார்த்தைகளையும் சீரியஸாவே எடுத்துக்காம அடப்ப அப்படின்னு சொல்லி ஜோக்கரங்களா இவங்களை பாக்குற ஒரே காரணத்துக்காக இவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த காமெடியெல்லாம் நம்மளை பாக்குறாங்க அப்படின்றது கூட தெரியாம இஷ்டத்துக்கு வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் அவங்களுடைய தம்பிகளை அல்லது வந்து அவருக்கு இருக்கிற கூட்டத்தை அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, இவர்கள் போல வன்முறையாக போயிட்டு பிரச்சனை பண்றோம், முற்றுகையிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தன்னுடைய தம்பிகளை எதிர்வினையாக பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிகள்ல அதிகமான இளைஞர் படையை கொண்ட கட்சி. அவர் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது பாருங்க. எவ்வளவு கேவலமான போஸ்டர்கள் ஒட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் வேற எத்தனையோ பேர் இருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை அவர் பண்ணாம அவனுக்கு கிடையாது ஜோக்கருங்க, விடுங்க நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி இவங்களை காமெடியாவே பார்த்துட்டு இருக்கிறதையே இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. காமெடியா தானே பார்க்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிறைவாக ஐயா ஏகலைவன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த 22ஆம் தேதி முற்றுகை விஷயத்தை பற்றி. அதுல ஒரு கவிதை ஒண்ணு போட்டிருந்தாரு.
அந்த கவிதையை மட்டும் நான் படிச்சு காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய ஒரு கவிதை. ஆள வந்தான் ஒரு தமிழன் ஆதலினால் அவன் ஆட்சி அழியும் வகை தேடி அலைவார். கோலெல்லாம் மூட்டிடுவார், குற்றங்கள் சாட்டிடுவார், கொல்லை புறத்து வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை ஐயா எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த கவிதையை தான் இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால உங்களுக்கு நான் படிச்சு காட்டினேன். அடுத்த வீடியோல காங்கிரஸ் வந்து நீங்க சென்னையில பாத்துக்கோங்க பிரதர்ஸ் தோழர்களே, நாங்க வந்து ஈரோட்ல வச்சு பாத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் அடுத்த வீடியோல ஜாலியா நம்ம பேசிட்டு இருப்போம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.